திமுகவுடைய பெட் ப்ராஜெக்ட் பரந்தூர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய எனிமி பரந்தூர். தமிழக வெற்றி கழகம் செய்தது அரசியல் ரீதியாக நல்லது, காரணம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக கௌதம் அதானி போன்றவர்கள் தமிழ்நாடு பரந்தூருக்கு நாங்கள் முன்பணம் கட்டுகிறோம் என்றெல்லாம் வாக்குறுதி அளித்த பிறகு இதே சபரீசனை கரண் அதானி என்று சொல்லக்கூடிய அதானியுடைய மகன் சந்தித்த பிறகு ஏன் அவர்கள் துரிதப்படுத்தவில்லை? இப்ப யார் யாரு டிஃபெண்ட் பண்றாங்களோ அவங்களும் 500-1000 ஏக்கர் வாங்கி போட்டாங்களே, அதுல என்ன ஆகுது? கௌதம் அதானி இடம் இருந்து வரக்கூடிய தேர்தல் நிதி இந்த நேரத்தெல்லாம் விட்டுட்டு திருப்பி 2029 லோக்சபால 30 வரும் 40 வரும் நினைச்சாங்க. அந்த பகல் கனவுல விஜய் அவர்கள் வெந்நீரை ஊத்திட்டார். DAVC டைரக்டரேட் ஆஃப் ஆன்டி விஜிலன்ஸ் கரப்ஷன்ஸ் என்று அன்பில் பொய்யாமொழியிடம் கேட்டு விசாரிப்பார்கள். அன்பில் பொய்யாமொழி கூடிய விரைவில் கைதாவது உண்மை. அதற்கு மாரி வில்சன் சாட்சி. அவரு சொல்றாரு, எவிடன்ஸ் ஓப்பனா மாறு தட்டி சொல்றாரு. இப்ப பாருங்க, பரந்தூர் விமானம் கேன்சல் பண்ணத சபரீசனுக்கு பெரிய அதிர்ச்சி. மாரி வில்சன் சொன்னதுனால அன்பில் மகேஷுக்கு அதிர்ச்சி. த்ரிஷா என்ற பெயரை சொன்னதுனால கைது செய்வேன் என்று முயற்சித்தார்கள் உதயநிதி. அது ஒரு முயற்சி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக இனி தலை எடுக்க முடியாது என்று புஷி ஆனந்த் சொன்னது உண்மையாக கொண்டு வருகிறது. சிவா, ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். இன்று சட்டமன்றத்துல முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செய்திருக்காங்க. கடந்த காலங்கள்ல மக்கள் பெருமளவுல பரந்தூரை சார்ந்த மக்கள் பெருமளவுல போராடினாங்க. இந்த அடிப்படையில முதல்வர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தங்கம் தென்னரசு அவர்களை பொறுத்த வரைக்கும் இதனால தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் முடங்கி போய்விடும், தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய கம்பெனிகள் ஆந்திராவுக்கு சென்றுவிடும் அப்படின்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதே கருத்துக்களை தான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் இந்த பரந்தூர் விமான நிலையம் கைவிடுவதன் மூலமாக தமிழ்நாடே அதல பாதளத்துல விழுந்துவிடும் அப்படிங்கிற நிலையில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. திமுக கொந்தளிப்பதன் பின்னணி என்ன சார்? திமுகவுடைய பெட் ப்ராஜெக்ட் பரந்தூர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய எனிமி பரந்தூர். தமிழக வெற்றி கழகம் செய்தது அரசியல் ரீதியாக நல்லது, காரணம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அதே சமயத்துல திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் செய்த தவறுகளையும் நான் ரியல் ஒன் நேயர்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பர்மிஷன் 2 வருஷம் ஆச்சு. ஏங்க வாய்மூடி இருந்தாங்க இவங்க உடனே விமானம் கட்டுறதுக்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்க வேண்டாமா சார்? லேண்ட் அக்விசிஷன் பண்ணாங்க. மத்திய அரசாங்கம் இருக்கக்கூடிய நம்ம மாதவராவ் சிந்தியா கிட்ட பார்த்தாரு, தங்கம் தென்னரசு பார்த்தாரு. பல டாவோஸ் என்று சொல்லக்கூடிய சுவிட்சர்லாந்தினுடைய கேபிட்டல்ல தமிழ்நாட்டுக்கு பரந்தூர் வேண்டும் என்று தமிழ்நாட்டு அறிவித்ததன் பெயரில் கண்டிப்பாக கௌதம் அதானி போன்றவர்கள் தமிழ்நாடு பரந்தூருக்கு நாங்கள் முன்பணம் கட்டுகிறோம் என்றெல்லாம் வாக்குறுதி அளித்த பிறகு இதே சபரீசனை கரண் அதானி என்று சொல்லக்கூடிய அதானியுடைய மகன் சந்தித்த பிறகு ஏன் அவர்கள் துரிதப்படுத்தவில்லை? போதாத குறைக்கு பரந்தூர் விமானத்தில் திமுக செய்த அரசியல் தவறு இரண்டாவது என்ன என்று கேட்டால், பாஜகவை திட்டுவது, நரேந்திர மோடி திட்டுவது என்று மேற்கோள் காட்டிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது ஒரு சம்பவத்தினாலதான் பரந்தூர் விமானத்திற்கு அனுமதி கிடைத்தும் இவர்கள் கிடைக்காத மாதிரி இருந்ததுனாலதான் ஒரு பெரிய சங்கடம் வந்துடுச்சுங்க. திமுக நினைச்சாங்க நாங்க ஆட்சிக்கு திருப்பி வந்துடுவோம். ஆனா விஜய் வந்துட்டாரு. விஜய் அதை கேன்சல் பண்ணிட்டாரு. பொலிட்டிக்கலி பாத்தீங்கன்னா விஜய் செய்தது சரி. ஆனால் தமிழகத்திற்கு மாற்று விமான தடங்களை தராமல் விஜய் கேன்சல் பண்ணி இருப்பது தவறு. அவர் இன்னொரு ஆல்டர்னேட் அகாமடேஷன் கொடுத்துருக்கணும். அதாவது ஓசூர்னு சொல்றாரு, இல்ல நீங்க வேற ஏதாவது திருச்சி பக்கமோ விழுப்புரம் பக்கமோ செங்கல்பட்டு பக்கமோ எடுத்துட்டு யாரும் வேணாங்கிறாங்க. வேற ஏதாவது ஒரு என்ன 150 கிலோமீட்டர் இருக்கிறவங்க ஒரு விமான நிலையத்துக்கு இன்னொரு விமானத்துக்கு தரை இறங்கிறது. அதனால்தான் சென்னை, டெல்லி, மும்பை, கொல்கத்தா இந்த 4த்துக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. பரந்தூர் மாதிரி டெல்லியில திறந்துட்டாங்க, பொம்பையில திறந்துட்டாங்க. சென்னையில ஏன் திறக்காத டிலே பண்ணாரு மு.க. ஸ்டாலின்? வெஸ்ட் பெங்கால்ல திறக்க போறாங்க. சோ இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா திமுகவிற்கும் காங்கிரசிற்கும் இருந்த மோதல், காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் இருந்த மோதல், அதானியிடம் இருந்து அவர்கள் சலுகைகள் பெற்றதும் ஒரு காரணம். அதுக்காகத்தான் தங்கம் தென்னரசும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இந்த விமானத்தை ரத்து செய்ததை எதிர்க்கிறார்கள். இருப்பினும் இது ஒரு அரசியல் பிரச்சனை ஆகிவிட்டது. இனி நாங்கள் சட்டசபையில் பார்த்துக் கொள்வோம் என்று இருக்கிறார். இதை பாருங்க,
எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு போனீங்க, தமிழ்நாடு எப்படிங்க வளர்ச்சி வரும்? 1.5 ட்ரில்லியன் எக்கானமியா பண்றேன்ட்டு விஜய் சொல்லியிருக்காரு, 2030 பண்றேன், 4 வருஷம் டைம் கொடுத்திருக்காரு. அது எங்க போய் முடியும்? சோ இதெல்லாம் வைத்து பார்த்தா திமுக தாவேகா சண்டை அரசியல் ரீதியாக மும்முரமாகிவிட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து. பரந்தூர் விமான நிலையத்திற்கு சில பழுதுகளை செய்து லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு ஏதான ஒரு ஆலோசனை செய்து விஜய் அவர்கள் அங்கிருந்து பக்கத்துல வச்சு இதை கனெக்ட் பண்ணிருக்கலாம், ஏதான ஒரு ரெசல்யூஷன் கொண்டு இருக்கலாம், தீர்மானம். அது செய்யாத இருப்பது தமிழகத்திற்கு கண்டிப்பாக. இதை பாருங்க, ஒன்னு சொல்றேன் சிவா, சொல்லுங்க சார். பெங்களூர், ஆந்திர பிரதேஷ், ஹைதராபாத், இங்க ரெண்டுத்துக்குமே பல தேசங்கள்ல இருந்து விமானம் தலையிறங்கி இருந்தாங்க. ஏன்னா அங்க வந்து ரன்வே பெருசா வச்சிருக்காங்க. ஏர்கிராப்ட் 2-3 ஏர்கிராப்ட் இருக்குங்க, ஒயிட் பாடி ஏர்கிராப்ட் 400-500 பேர் உட்கார மாதிரி பெரிய விமானம். அது இறங்கணும்னு சொன்னா 6 கிலோமீட்டர் ரன்வே தேவை. அதுக்கு நீங்க சென்னையில 4 கிலோமீட்டர், அதெல்லாம் டெக்னிக்கல் ரீசன்ஸ் விட்டுருங்க. இது சென்னையில இருந்து இலங்கை, சென்னையில இருந்து பேங்காக், சென்னையில இருந்து சிங்கப்பூர் 3 தான் போகுதுங்க. சென்னையில இருந்து அயல் நாட்டுக்கு போகக்கூடிய விமானங்கள் எதுவுமே கிடையாதுங்க. லண்டன், பாரிஸ் அங்கெல்லாம் இருந்தெல்லாம் கேன்சல் பண்ணாங்க, எல்லாம் பெங்களூர் போயிடுச்சு. இப்ப இந்த விமான நிலையம் இல்லைன்னா இன்னமும் பழுதாகும். சென்னைக்கு மக்கள் ஏற்கனவே 20% ரேட் குறைஞ்சிடுச்சு சென்னையில. இந்த சமயத்தை விஜய் செய்தது தவறு என்று தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அந்த விமானத்தை ரத்து செய்திருக்கூடாது, அதை ரீமாடிஃபை பண்ணி வேற தானே பண்ணிக்கலாமே. அதுக்கு பதிலாக தான் சொல்றேன், சென்னை விமானத்தை 5 வழித்தடம் பண்றேன்னுட்டு அதுல பண்ணி பிரயோஜனம் இருக்கு. அதே இடம் கிடையாது உங்ககிட்ட சார். அதே நேரத்துல வந்து விஜய் அவர்கள் வந்து பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுவதாக அறிவிச்சதன் பின்னணியில அந்த பரந்தூர் விமான நிலையம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பெருமளவு நிலங்களை வாங்கி குவிச்சிருக்காங்க. சோ இந்த அடிப்படையில் பெரிய ஆப்பை விஜய் அவர்கள் இறக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது சார். உண்மையா சார்? உண்மை 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 அது உண்மை. அதுக்காக தான் திமுக காரனுக்கெல்லாம் ஆப் வச்சாரு, நல்லா வச்சாரு. அதுல இருக்கக்கூடிய இப்ப யார் யாரு டிஃபெண்ட் பண்றாங்களோ அவங்களாம் 500-1000 ஏக்கர் வாங்கி போட்டாங்களே, அதெல்லாம் என்ன ஆகுது? அங்க முன் வரிசையில் வந்து உட்கார்ந்து விஜய் முன்னாடி உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் ஒரு 5 முன்னாள் அமைச்சர்கள் ஒரு 5000 ஏக்கர் வச்சுக்க, அதெல்லாம் குஷி பண்றாரு விஜய் அவர்கள். சந்தோஷம் இருக்கு. பொதுமக்கள் பணத்தில் நீங்க வீடு வாங்குறீங்களா, வீடு கட்டுறீங்களா, நிலம் வாங்கிக்கலாம் கேட்கிறாரு, வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த நிலம் வாங்கியதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா சிவா, கௌதம் அதானி கிட்ட இருந்து வரக்கூடிய தேர்தல் நிதி, இந்த நேரத்தெல்லாம் விட்டுட்டு திருப்பி 2029 லோக்சபால 30 வரும் 40 வரும் நினைச்சாங்க. அந்த பகல் கனவுல விஜய் அவர்கள் வெந்நீரை ஊத்திட்டாரு. சார், இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வேறு இடம், மாற்று இடம் கொடுக்கப்பட்டு இந்த ப்ராஜெக்ட் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துடைய பொருளாதாரமே முடங்கி விடும் அப்படிங்கிற கருத்துக்களை திமுக முன்வைக்கிறது. இப்போ கடந்த காலத்துல இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்காக போராடிய கட்சிகள், இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் யாருமே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. இப்போ திமுக மட்டும்தான் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க. இதை எப்படி சார் பார்ப்பது? திமுகவிற்கு ஒரு இக்கட்டான நிலைமை. திமுகவில் இருக்கக்கூடிய பல பண முதலைகள் பரந்தூர் விமானத்தில் தாங்கள் குறிப்பிட்ட மாதிரியே நிலம் நீர் வாங்குவதை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய பல சுவிட்சர்லாந்து ஏர்போர்ட் கன்சோர்டியம் பேர் இருக்குங்க. சில விமான பறக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு எல்லாம் திமுகவுடைய குடும்பத்தினர் அலையன்ஸ் போட்டாங்க, கூட்டுறவு வச்சு ஆரம்பிச்சுட்டாங்க, கம்பெனி நிறைவேற்றாங்க. அதெல்லாம் என்ன போடுது இப்போ? சோ ஆக மொத்தம் திமுக எதிர்ப்பதற்கு காரணம் நிலம், நீர், பணம், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுதான் திமுகவுடைய வருமானத்தை குறைத்து விட்டார் விஜய். இனி 2029 திமுக எம்பிக்கள் 3, 4, 2 வருவதால் இருக்கு. தாவேக்காக தான் நன்றாக வெற்றி பெறும். அதற்கான சூழ்நிலை விஜய் விதைத்து விட்டார் என்பதுதான் என்னுடைய அரசியல் ரீதியாக கருத்து. ஏன்னா எங்க இந்த பணம் வந்தா நிறுத்திட்டாரு பாருங்க. எப்பவுமே ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதி வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்றால் 2-3 விசாரணை போட வேண்டியது, 2-3 ED, CBI, 2 வழக்கு பிளஸ் உங்களுக்கு வரக்கூடிய இன்கம் டேப் பண்ணிட்டீங்கன்னா நின்று போடுவல்ல, அவ்வளவு. சார், இப்போ சட்டமன்றத்துல கடந்த காலத்துல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுடைய டிபார்ட்மெண்ட்ல என்ன முறைகேடுகள் நடந்தது, எந்த அளவுக்கு கமிஷன் வாங்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு நானே சாட்சி, ஆதாரம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் மரிய வில்சன் தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அது ஒரு பெரிய தனிப்பட்ட போராக இருக்கிறது. நானும் அதை நேரடி காட்சியில் பார்த்தேன். கண்டிப்பாக மாரி வில்சன் சொல்லுவது இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு முக்கிய கருத்தை ரியல் ஒன் நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். தமிழக போலீசார் சட்டசபையில் நடந்ததை வைத்துக் கொண்டு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் மாரி வில்சன் சொன்னதை வைத்துக் கொண்டு கண்டிப்பாக நானே லஞ்சம் கொடுத்தேன் என்று சட்டசபையில் சொன்னதுனால DAVC டைரக்டரேட் ஆஃப் ஆன்டி விஜிலன்ஸ் கரப்ஷன்ஸ் என்று அன்பில் பொய்யாமொழியிடம் கேட்டு விசாரிப்பார்கள்.
அன்பில் பொய்யாமொழி கூடிய விரைவில் கைதாவது உண்மை. அதற்கு மாரி வில்சன் சாட்சி. அவரு சொல்ற நாம எவிடன்ஸ் ஓப்பனா மாறு தட்டி சொல்றாரு. எந்த ஹோட்டல்ல கொடுத்தேன்னு வேற சொல்றாரு. இன்னும் என்ன வேணுங்க, என்ன எவிடன்ஸ் வேணும்? ஆக மொத்தம் இன்று முதல் திமுகவுடைய முதல் குடும்பங்களையும் சரி, திமுக உதயநிதியினுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சாப் ஆஃப் பண்றதுன்னு ஆரம்பிச்சிட்டார் விஜய். அதுதான் முக்கியங்க. இப்ப பாருங்க, பரந்தூர் விமானம் கேன்சல் பண்ணத சபரீசனுக்கு பெரிய அதிர்ச்சி. மாரி வில்சன் சொன்னதுனால அன்பில் மகேஷுக்கு அதிர்ச்சி. த்ரிஷா என்ற பெயரை சொன்னதுனால கைது செய்வேன் என்று முயற்சித்தார்கள் உதயநிதி. அது ஒரு முயற்சி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக தொண்டர்களிடையே ஒரு குழப்பத்தை உண்டாக்குவதற்கான தீவிர முயற்சியாக இருந்தாலும் திமுக இனி தலையெடுக்க முடியாது என்று புஷி ஆனந்த் சொன்னது உண்மையாக கொண்டு வருகிறது சிவா. சார், இப்படி தாவேகா பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிலைகள்லயுமே திமுகவுக்கு பெரிய அளவுல ஒரு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. திமுகவை முடக்கக்கூடிய வேலைகள்ல செயல்பட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது போல ஒரு பரந்தூர் விமான நிலையம் அப்படிங்கிற நிலையில பொருளாதார ரீதியிலான ஒரு அடி. அதே நேரத்தில் வழக்கல் சம்பந்தப்பட்ட விஷயமும் சிஎம் பொறுத்த வரைக்கும் 3 ஃபைல் என்னோட டேபிள்ல இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அமைச்சர் மரிய வில்சன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்வித்துறையில நடந்த ஊழலுக்கு நானே சாட்சி, நானே பள்ளிக்கூடங்கள் காலேஜுகள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. திமுக இது எல்லாம் சமாளிக்குமா சார்? எப்படி பார்ப்பது சார்? கடினம், மிக மிக கடினம். ஒரு அரசு இருந்ததுக்கு எதிராக ஒரு கட்சி என்பது அதுக்காக இந்த கவர்மெண்ட் கவுக்கணும்னு பாக்குறாங்க. இந்த தமிழ் வெற்றி கழக அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என்றால் திமுக முயற்சி செய்கிறது. அதில் தோல்வி அடைவார்கள். தாங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒன்னே ஒண்ணு கேட்கறங்க சிவா, இன்னைக்கு அந்த கல்வித்துறை பட்ஜெட்ல வரும் தெரியும். ஏங்க அன்பில் பொய்யாமொழி அசம்பிளிக்கு வரல? என்ன காரணம் சார்? மாரி வில்சன் அப்படி சொல்லுவார் என்று அவருக்கு தெரியுமே. நாம் இருவரும் பேசுவதற்கு முன்னதாக சில திமுக எம்பிக்களே என்ன சொன்னார்களே டெல்லியில். மாரி வில்சன் கையில வச்சிருக்காரு, மசாலா வச்சிருக்காரு, மூக்குப்பொடி வச்சிருக்காரு, அது ஒரு அப்படி புகுஞ்சு சாம்பிராணி வச்சிருக்காரு சொன்னாங்களே. அதெல்லாம் வந்துடுச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு துறையிலும் அது மாதிரி செஞ்சாங்கன்னா சிவா, திமுக என்பது காணாமல் போய்விடும். அரசியல் எதிரி என்று சொன்னது உண்மையாகிவிடும். அதை தவிர செங்கோட்டையனும் சரி, புஷி ஆனந்தும் சரி, ஆதவ அர்ஜுனாவும் சரி ஒரு நெருக்கத்தை உண்டாக்கியார்கள் இந்த சட்டசபை மூலமாக. அதுதான் ஒரு மாபெரும் கருத்தாக நான் பார்க்கிறேன் சிவா. சார், இப்ப ஆதவ அர்ஜுனா அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்துல நீங்க விசிகா எங்கிட்ட வெற்றி பெற்று உங்க கூட கூட்டணி அமைச்சிட்டாங்க, காங்கிரஸ் வெற்றி பெற்று அமைச்சிட்டாங்க, ஐஎம்எல் உங்க சைடு வந்துட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. ஆனா அவர்களும் இணைந்ததுனால்தான் நீங்க எதிர்கட்சி சீட்லயே உட்கார்ந்து இருக்கிறீங்க. 23 கட்சிகள் உங்க கூட இல்லைன்னா நீங்க எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்திருப்பீங்க அப்படிங்கிற ஒரு தாக்குதலை நடத்தி இருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அரசியல் ரீதியாக இது ஒரு புது தாக்குதல். 10 சீட் வந்திருக்காருன்னு சொன்னார், கேட்டீங்களா? ஆமா சார், 10 சீட் வந்திருக்காருன்னு சொன்னார். அதை நான் கேட்டேன். அப்போது புலாங்கிதம் அடைந்தேன். காரணம், ஆதவ அர்ஜுனா சொல்லுவது உண்மை. கருப்பு சேப்பு வேட்டி கட்டி கொண்டு தங்களுக்காக உயர்த்தார்கள் என்று விஸ்வநாதனை பார்த்து கோவளச்செழியன் கேட்பதனால் தான் ஆதவ அர்ஜுனாவுக்கு இப்படி கோபம் ஒரு திமுக மீது எரிச்சலை உண்டாக்கினார். இனி வரக்கூடிய காலத்தில் சிவா பல விதத்தில் இருந்து திமுகவிற்கு அழுத்தங்கள் வரும் என்பதுதான் என்னுடைய கருத்து சிவா.